மனநலன் பேச்சு இடம் கிடையாது. அதே மாதிரி 10 வருஷமா மத்திய அரசாங்கம் மோடி ஆட்சி நடந்துச்சு. ஒரு ரூபா கூட எந்த மத்திய அமைச்சர் கூட ஊழல் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி பண்ணால் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஓட்டு பண்ணணும். இந்த முறை வந்து நம்ம கூட்டணியில் பிஜேபி இருக்கிறோம். இந்த தடவை கூட்டணி கட்சிக்கு மேலே ஓட்டு பண்ணணும். நம்ம ஒரு நல்லாட்சி கொண்டு வரணும். அதான் நம்ம தலைமுறையிலேயே நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்மளுக்கு அடுத்த சந்ததியில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாம் இது கூட நம்ம செய்யலாம், நம்ம வாழ்க்கை பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து மோடியினுடைய சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் இப்போ பிஜேபி ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சகோதரிகளும் வந்தீங்களால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம பசங்க இளைஞர்கள் பூராமே வந்து ரொம்ப கஷ்டம், குடிபோதைக்கும் கஞ்சாவுக்கும் ட்ரக்ஸுக்கும் அடிமையிட்டாங்க. ஊருக்கு எதிர்ப்பு சொல்றாங்க, இல்லை 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் நாம் வந்து இதெல்லாம் மாற்றணும்னா ஒரு நல்லாட்சிக்காக தான் மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு மாற்றத்துக்கு நம்ம வருது. நம்ம தமிழ்நாட்டு விரைவில் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி தான் ஆட்சிக்கு வரணும். இந்த திராவிட கட்சி தான் நம்ம ஒழிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கடவுளை திட்டுறான், இந்துக்கள் திட்டுறான், கோயிலை திட்டுறாங்க, யாரும் கேட்கறதுக்காக யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த டிஆர் பாலன்லாம் அந்த அரசாங்கம் அப்பெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை நாம அப்படி இருந்தால் என்ன சொல்கிறோம், நான் இந்து திட்டுவேன், இந்து கோயில்களை இடிப்பேன், இருந்தாலும் ஓடிட்டு தான் போடுவாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க பாருங்க. இப்போ ஆண்டாள் சாமி வந்து திட்டுறாங்க, நம்ம ஏற்றுக்கிட்டோம். இந்த ஆராசாமி திட்டம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு என்ன குழப்பமே தெரியல. ஏன் நம்ம முஸ்லீம் சொல்றோம், ஏன் உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது? எங்க கோயில வந்து எங்களுக்கு மஸ்ஜித்தை வந்து நீ இடிச்சு பாருங்க சொல்றாங்க, நீங்க இடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் பயப்படுமான்னு சொல்றோம். இவ்வளோ பேர் நம்ம இருக்கிறோம், நம்ம கோயில் இடிக்கிறோம், ஏன் கூட கேட்கறது? அது ஏனே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போதான் நாங்கள் வந்து இன்னும் பிஜேபி நம்ம வந்த பிறகு நாங்கள் கோயில் இடிக்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் காரணம். இப்போதான் அது குறைஞ்சிருக்கு. அதனால வந்து ஒரு இந்து கோயில் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம். அது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம இடிக்கலாம். திராவிடமா அவங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்லலாம். அதையெல்லாம் நம்ம காலி பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோருமே இப்போ வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறேன். இந்த நிலையை வந்து நீங்கள் மற்ற பெண்கள்கிட்ட பசங்கிட்ட அதை நீங்கள் பேசுங்க. இனிமேல் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாடு ஆகணும்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. பேசி நம்ம தலைமுறையில் நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சரியா? நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பயணிப்போம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் நல்லது கேட்டு இருந்தாலும் தகவல் சொல்ல நாங்கள் வருவோம். நாங்கள் வந்து நாங்கள் நிற்பாங்க. சரியா? எல்லாரும் நம்பிக்கிறாங்க, உங்களுக்கு தகவல் சொல்லணும், எனக்கு தகவல் சொல்ல நாங்கள் வரோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே நிற்கிறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. அதுதான் வந்து உண்மையான நிலையே. இந்த திமுக அரசு என்னென்ன ஊழல் பண்ணலாம், என்னென்ன ஊழல் பண்ணுறாங்க அண்ணாதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் மாநில தலைவர். அவங்க சொன்ன பிறகு அது எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே ஒன்றுக்கு கருத்தோடு ஊழல் ஆட்சி அகற்றணுங்கிற எண்ணத்தோடு நம்ம மத்திய அரசாங்கம் இவங்கெல்லாம் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். வாங்க